அண்ணன தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவேய செல்ல மடி நீ கண்ணெல்லாம் நீயாகும் கொள்ளை மதி நீ காலமே போனாலும் பிள்ளை மொழி நீ சிமிட்டும் கண்ண பார்க்க கொடுத்து வச்சனா. ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புது மண்டபத்தில் என்கின்ற ஒரு அழகிய கிராமத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பவுனதி பிரதேச செயலகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் புது மண்டபத்தில் ஸ்ரீமுருகன் ஆலயம் ஒரு ஆலயமாகும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி ஒரு அழகான அன்பான தங்கையிட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட அண்ணா எங்களுக்கு பாசமாக நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. ரைட், ஓகே, இப்போ வாங்க என்ன நடக்க சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். மிக்கிமா பக்கத்தில் போங்க பாப்போம். ரைட், ஓகேவா. நாங்கள் விகே சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். இன்றைக்கி உங்களுக்கு எதுவும் விசேஷமான நாளோ? பர்த்டே. ரைட், ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு பிறந்தநாள் இன்றைக்கி? 23 வயசு பிறந்தநாள். ஓகேவா. நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். மிக்கிமா விஷ் பண்ணிட்டீங்களோ? ரைட், ஓகே. விஷ் பண்ணுவோமே. ஓகே. நீங்கள் மிக்கியை பார்த்து கொண்டிருக்க டைமில் மிக்கிக்குள்ளே யாரும் தெரிஞ்சாக இருக்கிற போல இருக்குது. ரைட், ஓகேவா. நாங்கள் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். ரைட், ஓகே. உங்களுடைய இந்த 23 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி சில உறவுகள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. அப்படின்னு சொன்னால் யாரை கெஸ் பண்ணுறீங்க? யாராக இருக்கும்? மிக்கியமாக யாராக இருக்கும்? நீங்களே இருக்குமோ? நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்கன்னு தெரியுமானா நீங்கள் யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதானே? ரைட், நீங்கள் பார்க்குற அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா சர்ப்ரைஸ் தானே, நாங்கள் சொல்ல மாட்டோம். யாராக இருக்கும்? எதாவது கெஸ் பண்ணுறீங்களோ? அபி. அபின்னு சொன்னால் யாருமா? அபின்னு சொன்னால் யார்? உங்களுடைய கணவரா லவ்வரா? லவ்வர். ரைட், ஓகே. எங்கே இருக்கிறார் அவர்? வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கார். ரைட், ஓகே. உங்களுடைய வருங்கால கணவர் செஞ்சுருக்கலாமா? செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் உங்களுடைய வருங்கால கணவர் நான் நினைக்கிறேன் செய்யலைன்னு சொல்லி. வேறு யாராக இருக்கும்? வேறு ஏதாவது கெஸ்ஸிங்? வேறு யாராக இருக்கும்? வேறு யாரும் உங்களுக்கு செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை? வாய்ப்பில்லை. ஷுவரா? சீரியஸா? சத்தியமா? உங்களுடைய வருங்கால கணவர் தான் செஞ்சுருக்கலாம், வேறு யாரும் செஞ்சுருக்க வாய்ப்பில்லை. ஓகேம்மா, நாங்கள் மீண்டும் பிகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. மிக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம். ஓகேம்மா, அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். போடுறா ஓகே, உங்களுக்கு அழகான வாட்ச் ஒன்று தந்துருக்குறாங்க. ரைட், ஓகே. பர்த்டேகளுக்கு பிடிச்ச கலர்னு சொன்னால் என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு? பிங்கும் ப்ளூவும் பிடிக்கும் உங்களுக்கு. பிடிச்ச பிங்க் கலர் ஒன்று தந்துருக்குறாங்களா உங்களுக்கு? அப்படியோ? ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் உங்களுடைய வருங்கால கணவர் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வருங்கால கணவர் வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செய்யலை. வேறு யார் உங்களில் பாசம் வச்சிருக்கிற உறவுகளாக இருக்கும்? வேறு யாராக இருக்கும்? வேறு யாராக இருக்கும்? அண்ணா அவங்களாம் இருக்கிறாங்க, கதைக்கிறது இல்லை. ஓகே, வேறு யாருமே இல்லை செய்கிறதுக்கு? அப்பாவா இருக்கீங்களாதோ? அம்மாவா இருக்கீங்களாதோ? எப்படி சொல்கிறீங்க? அம்மா அப்பாவுக்கு உங்களை பாசம் இல்லையா? பாசம் இருக்குதானே? அப்போ வந்து அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க. தெரியல, கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. வேறு யாராச்சும் கெஸ் பண்ணி பாருங்களேன். ரைட், ஓகே. உங்களுடைய வருங்கால கணவர் செய்யலை. வேறு ஒருத்தரும் உங்கள் மேலே பாசம் இல்லையா? வேறு யாருக்குமே பாசம் இல்லை? பாசம் இல்லை. பாசம் இருக்குது, ஆனால் செஞ்சுருக்க மாட்டாங்களா? அப்படியா? வேறு யாராக இருக்கும்? ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. நம்ம அந்த கிஃப்டையும் கொடுத்துட்டு வந்து பார்ப்போம். மிக்கி மாமா, அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம் நாம. ஓகே, அப்போ உங்களுக்கு அழகான சாரி ஒன்று தந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சாரி வந்து உண்மையாகவே அழகாக தான் இருக்குதுன்னு. ரைட், அப்போ உங்களுக்கு வந்து அழகான சாரி ஒன்று தந்திருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அழகான வாட்ச் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வருங்கால கணவர் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்டெல்லாம் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் வந்து அவர் செய்யலை. வேறு யாராச்சும் கெஸ் பண்ணுங்க. தம்பி, இந்த நாயை துரத்துண்டா என்னடா நீ? வேறு யாராக இருக்கும்? நல்லா கெஸ் பண்ணி பாருங்களேன். உங்களோட உறவுகள் யாராக இருக்கும்? வேறு? ரைட், உங்களுக்கு க்ளூ ஒன்று தாரேன். உங்களோட பாசம் வச்சுருக்க உறவு தான், ஆனால் உங்களுடைய வருங்கால கணவர் இல்லை. உங்களோட ரத்தத்து சொந்தமாக கூட சில நேரங்கள் இருக்கலாம். அண்ணாவாக இருக்கலாம். அண்ணா வந்து உங்களுக்கு எத்தனை பேரமாக இருக்கிறாங்களா? அண்ணா அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 அண்ணாவோட பேரையும் சொல்லுங்கள் பார்ப்போம். செந்தூரன், செந்தூரபாண்டி. 2 பேரும் ஒரே பேர் தான், செந்தூரன், செந்தூரபாண்டி. ரைட், ஓகேம்மா. இந்த 2 பேர்லையும் உங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்டெல்லாம் தாரேன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? அது 2 பேர் ஒரு ஆளை கேஸ் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஃபைனல் க்ளூ ஒன்று தந்துருக்கு அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? தெரியல, கண்டுபிடிக்கலாமா? செந்தூரனா செஞ்சுருக்கலாமா? செந்தூரபாண்டி என்ன செஞ்சுருக்கலாமோ? எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டு இருக்கீங்க, தெரியாமல் இருக்கு. செந்தூரனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ணாவா செகண்ட் அண்ணாவோ? ஃபர்ஸ்ட் அண்ணா. எங்கே இருக்கிறார் அவர்? வெளிநாட்டில் இருக்கிறாரா உள்நாட்டில் இருக்கிறாரா? வெளிநாட்டில் இருக்கிறார். அண்ணா செஞ்சுருக்கிற வாய்ப்புகள் இருக்குமா? கன்ஃபார்ம். ரைட், ஓகே. உங்களோட அண்ணா 2 பேரும் இல்லை, உங்களுடைய வருங்கால கணவரும் இல்லைன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? இங்கே தான் நிற்கிறாங்க உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. தெரியல. மிக்கி மாமாவுக்கு கூட ஒரு வேலை இருக்கலாம். மிக்கி அப்படி இருக்கலாமா? நீங்கள் காட்டக்கூடாது, உங்களை பார்க்குறாங்க தானே. மிக்கி மாமாக்குள்ள கூட உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவர் வந்து சர்ப்ரைஸாக கூட சில டைமில் வந்திருக்கலாம். அப்படி ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களோ? வாய்ப்பில்லை. உங்களுடைய உறவுகள் யாரும் மிக்கி மவுஸுக்கு இல்லை. கன்ஃபார்ம். அப்போ நாங்கள் பிரித்து பார்க்கலாம் மிக்கி மவுஸு. ஷூர். அப்போ நாங்கள் பிரித்து பார்க்கல மிக்கி. ரைட், ஓகேவா. உங்களுக்கு அதே போல் அழகான சாக்லேட் பாஸ்கர் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். அவள் சரியாக சொன்னால் மிக்கி மாமா நாம் கொடுப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் கொண்டு போவோம். சரியோ? 3 பேரை சொல்லியிருக்கிறாங்க. தங்களுடைய வருங்கால கணவர் செஞ்சுருக்கலாமான்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றது வந்து அவங்களுடைய செந்தூரனா செஞ்சுருக்கலாமான்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியோ? ஓகே. அப்போ சாக்லேட் பாஸ்கெட் நாம் கொடுப்போம். ஓகே மிக்கி மாமா.
மிக்கி மாமா தரமாட்டேன்னு சொல்கிறார். என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்க நீங்கள் இன்னுமே கண்டுபிடிக்கல, அதுக்காக உங்களுக்கு அவர் தரமாட்டேன்னு சொல்கிறார். இல்லை ரைட் ஓகேம்மா, உங்களுக்கு ஃபைனல் க்ளூ ஒன்று தர. மிக்கி மாமா இப்போ கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களை அண்ணாவங்களோட சண்டையா கதைக்கிறீல்லையோ? எவ்வளோ காலமாக கதைக்கிறீல்ல? எவ்வளோ காலமாக கதைக்கிறல அண்ணாவோடு? கொஞ்ச நாள் சொன்னால் 2 நாள் இருக்குமா? 1 நாள் இருக்குமா? எவ்வளோ நாள் இருக்கும்? சும்மா சராசரியாக சொல்லுங்கள் பார்ப்போம். 1 வருஷம் இருக்கும். 2 அண்ணாக்களுடைய கதைச்சி 1 வருஷம் இருக்குமா? ஒரே டைமில் 2 அண்ணா உங்களோட சண்டையோ? ஒரே டைமில் ரைட்டு ஓகேம்மா. நான் நினைக்கிறேன் உங்களுடைய அம்மா தான் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி அம்மா பக்கத்தில் இருப்பவன் நம்ம கேட்போம்மா. அம்மா நீங்கள் உங்களோட மகளுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எதுவும் கொடுத்துனீங்களோ? இல்லையா? அப்போ அவே சொல்லிட்டாவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரைட் ஓகேம்மா. நாங்கள் பர்த்டேக்கில் நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. உங்களுடைய ரத்தத்து சொந்தம் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. உங்களுடைய பிளட் தான். ஆனால் அந்த பிளட் யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கல. செந்தூரனாவா செந்தூர பாண்டியனாவா? பாண்டியா செந்தூரனா யாராக இருக்கும்? செந்தூரனா தான் இருக்கும். ஏன் செந்தூர பாண்டியனா செஞ்சிருக்கீங்களா? அதோ செஞ்சிருக்கலாம். ஓகே, செந்தூரனாவில் உங்களுக்கு ரொம்ப பாசமா, செந்தூர பாண்டியனாவில் உங்களுக்கு பாசமா? இப்போ தான் மாட்டியிருக்கிறாவே. 2 பேர்லேயும் பாசம் தான். ரைட் ஓகேம்மா. இப்போ மிக்கி மாமா உங்களுக்கு அழகான சாக்லேட் பாஸ்கர் ஒன்று தரேன். மிக்கி மாமா சாக்லேட் பாஸ்கரை கொடுங்க பாப்போம். ஓகே நம்ம கொடுப்போமேனே. ஓகே தேங்க்யூவா. ரைட் அதோட மிக்கி மாமா உங்களுக்கு அழகான டான்ஸ் ஒன்று பர்த்டேக்களை கொடுக்கட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மிக்கி மாமாவோட சேர்ந்து டான்ஸ் ஒன்று ஆடிடுமோ? ஆடியலாது. அப்படி சொன்னால் மிக்கி மாமா எங்களுக்காக ஒரு டான்ஸ் உண்டு, பர்த்டேக்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவோம். சரியோ? ஓகே. அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா, அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா, அன்னங்காசாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்றா, மேக்கப்பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு, மேக்கப்பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு. அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா, அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா, ஜனல நீ மாத்தி பாரு கழுத்து மேல கத்தி வப்பா, ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு, ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு. வேலை சொன்ன கேட்க மாட்டா மனுஷனாவே மதிக்க மாட்டா, வேலை சொன்ன கேட்க மாட்டா மனுஷனாவே மதிக்க மாட்டா, செய்யலன்னா செத்தடின்னு போடா குந்தல் போயிடுவான், கழுவி குட்டினதை விடுமா அந்த ஸ்டைலு யாருக்கு வருமா, கழுவி குட்டினதை விடுமா அந்த ஸ்டைலு யாருக்கு வருமா, ரகசிய சொல்லி வச்சா பக்குவமா மூடிடுவா. உங்களுடைய இந்த 23 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களை அன்பு வச்சிருக்கிற உறவுகள் நாங்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வருங்கால கணவர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட் ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு க்ளூ ஒன்று தந்திருந்தோம். உங்களுடைய பிளட், உங்களுடைய ரத்தத்து சொந்தங்கள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் செந்தூரனா செஞ்சிருப்பாரா செந்தூர பாண்டியனா செஞ்சிருப்பாரான்னு சொல்லி இன்னுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. யாராக இருக்கும்? செந்தூர பாண்டியனா செஞ்சிருப்பா? இல்லை நான் கன்ஃபார்மாக கேட்குறோம். செந்தூரனா செஞ்சிருக்கலாமோ செந்தூர பாண்டியனா செஞ்சிருக்கலாமோ? ரைட் ஓகே. ஆனால் அந்த நபர் ஒரு ஆள் அதாவது உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்ச ஒரு நபர் ஒன்று சொல்லியிருக்கிறாள். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்கள ஸோ அவங்க கனகாலமாக நீங்கள் அவரோட கதைக்கிறீ இல்லையா? ஸோ கதைக்காலத்தில் உண்மையாகவே கவலைப்பட்டவங்களாம் அவங்க. இருந்த போதிலும் வெளிநாட்டில் இருந்து கொண்டும் இப்போவும் தங்கச்சி தங்களோட கதைக்கையில்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யார் அண்ணாவாக இருக்கும்? செந்தூர பாண்டியனா செஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஷுவர், கன்ஃபார்ம். ரைட் ஓகேவா. உங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் அழகான கேக் கொண்டு இருக்குது. இந்த கேக்கு உங்களுடைய அன்பு அண்ணா, 2 பேர் அண்ணா தானே, அந்த அண்ணா ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த கேக்கை டிசைன் பண்ணி கொடுக்கட்டாம்னு உங்களை சொல்லியிருந்தவர். முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம். ஓகே. அப்போ உங்களுக்கு அழகான கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதே போல் நிறைய சர்ப்ரைஸான கிஃப்டெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதே டைமில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2 அண்ணாவில் ஒரு அண்ணா தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸான கிஃப்டெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன அண்ணா தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. யாராக இருக்கும்?
செந்தூர பாண்டியண்ணா ரைட். செந்தூர பாண்டியண்ணா தான் உங்களுடைய 23 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி இந்த அழகான கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்கிறார். அந்த டைமில் வந்து உண்மையாகவே உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாராம். நீங்கள் இருக்கிற டைமில், அதாவது நாட்டில் இருக்கிற டைமில் வந்து அண்ணாவோட நீங்கள் சண்டையாம். ஸோ சண்டை பிடிச்சாலும் அண்ணன் தங்கையுடைய பாசம் வந்து எப்போவுமே குறையாதுன்ற மாதிரி உங்களுடைய அண்ணா வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ரைட் ஓகே. நீங்கள் கெஸ் பண்ணீங்களா இப்படி ஏதாவது கிஃப்ட் எது மாதிரி சொல்லி இன்றைக்கி எதிர்பார்த்தீங்களோ? இல்லை, கனவுலையும் நினச்சி பார்க்கல. ரைட் ஓகே. இப்போ உங்களை ஹாப்பி பண்ணணும், உங்களுடைய பிறந்தநாளை வந்து மேலும் மேலும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் உங்களுடைய செந்தூர பாண்டியனை வந்து உங்களுக்கு இந்த அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கேன். ரைட் ஓகே. உங்களுடைய அழகான அண்ணா, அன்பான அண்ணா, பாசக்கார அண்ணாக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த அழகிய தருணத்தில்? ஏதாச்சும் சொல்ல விரும்புனீங்கன்னு சொன்னால் இதில் சொல்லுங்கள். உங்களோட அண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்கிறான்னு நினச்சிக்கொள்ளுங்கள். ஒருவேளை சப்போஸ் உங்களோட அண்ணா உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் கதைக்கிற விஷயங்கள், நீங்கள் ஃபீல் ஆகிற விஷயங்கள். ஸோ என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? அண்ணாவை மிஸ் பண்ணுறீங்களோ? மிஸ் பண்ண இல்லையோ? ரைட் ஓகே. எப்போவுமே சண்டை பிடிச்சான எவ்வளோ பிரச்சனை வந்தானே அண்ணா தங்கையுடைய பாசம் வந்து எப்போவுமே குறையாதுன்றதுக்கு வந்து உங்களுடைய அண்ணா இந்த சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் செஞ்சுருக்கிறார். பர்த்டேக்கு வந்து அழுதா வந்து அண்ணா ஹாப்பியாக வரா, சந்தோஷப்படுவாரா? இல்லை தானே? தங்கச்சி எப்போவும் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி நான் நினைப்பாரேனே, அப்படி தானே? அப்போ நீங்கள் அழுதா வந்து அண்ணா வந்து சந்தோஷமாக இருப்பார், இல்லை தானே? இல்லை தானே? அப்போ கொஞ்சம் சரிங்க பார்ப்போம். விக்கி மாமா பர்த்டேக்குள்ள சிரிப்பு காட்டுறதுக்காச்சும் ஒரு டான்ஸ் ஆடுவோம் நாம. ஓகே, ஃபைனலாக ஒரு டான்ஸ். பட்டுக்கோட்டை அம்மாடு, அத்துப்புட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சான், அண்ணால அணைச்சான், பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு, பொல்லாத சிரிச்சி பொன்னாட்டம் நிறுத்தி பின்னாடி பழம் பறித்தாய். பட்டுக்கோட்டை அம்மாடு, ஆத்துவிட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா, கண்ணால அணைச்சா, பின்னால கால வாரிட்டான். ஓகேம்மா, உங்களுடைய அன்பான அண்ணா பாசக்கார அண்ணாக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த அழகிய தருணத்தில்? மிக்கி மாமா பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க. ரைட் ஓகே. இந்த அழகான தருணத்தில் வந்து உங்களோட அண்ணாக்கு, அன்பு அண்ணாக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? செந்தூர பாண்டி அண்ணாக்கு விலங்கையில், எங்களுக்கே விலங்கையில், இப்போ அண்ணாக்கு விலங்கு கடல் கடந்திருக்கிறார். தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் தான் அண்ணாக்கு. அண்ணாக்கு ஏதாவது சொல்ல விரும்பி கொள்கிறீங்களா இந்த தருணத்தில்? அண்ணாவோட சண்டை ஒரு வருஷமாக வந்து அண்ணாவோட கதைக்கிறே இல்லை, ஆனால் அண்ணாவோட பாசம் இருக்குது தானே? பாசம் இருக்கும், ஆனால் சண்டை பிடிச்சான பாசம் இருக்கும், ஆனால் நாங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டோமே. என்ன நாங்கள் தமிழ் அண்ணன் தங்கச்சி. ரைட் ஓகே. தேங்க்யூ மட்டும் தான் அண்ணாக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அண்ணாக்கு ஒரு மிஸ்ஸி சொல்லுவோம் நாம. ஓகே, அண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மிக்கி மாமா சேர்ந்து மிஸ்ஸி சொல்லுவோம், சரியோ? ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்கள். மிஸ்ஸி அப்படி சொல்லக்கூடாது, மிஸ்ஸி அண்ணான்னு சொல்லி சத்தமாக சொல்லுவோம், சரியா? ஓகே மிக்கி மாமா. ஓகே, ஐ மிஸ் சத்தமா மிஸ் ஐ மிஸ் யூ அண்ணா. அண்ணோட பேரை சொல்லி சொல்லுங்கள் பாப்போம். பேர் சொல்ல மாட்டோம். ரைட் ஓகே. இவ்வளோ சண்டை பிடிச்சா அண்ணோட பேர் சொல்லக்கூடாது அந்த இது ஒன்று இருக்குது தானே உங்கள்கிட்ட. ரைட் ஓகேம்மா, நாங்கள் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய 23 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி உங்களுடைய அன்பான அண்ணா, பாசக்கார அண்ணா, கடல் கடந்து இருக்கிற செந்தூர பாண்டி அண்ணா தான் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கார். ரைட் ஓகே, நம்ம கேக் கட் பண்ணுவோம். ஓகே ரைட். உன் கண்ணுல லேசா கண்ணீரா, என் கண்ணு தூவும் கடல் நீரா, குறையாத பாசம் ஒரு ஆறா, தினந்தோறும் ஏறும் பல நூறா, திட்டி திட்டினா கொஞ்சம் நடிச்சிருப்பேன், தென்றல் அடிச்சா கூட துடிச்சிருப்பேன், என்னை விட பல நேரம் ஒன்னா நினைப்பேன். ஹோய் தொப்புள் கொடியோட ஒட்டி வந்த பூவே என் உயிரே நீதாண்டி. அண்ணன தாலாட்டும் அன்னை மடி நீ, சித்திர பூவே என் செல்ல மடி நீ, அண்ணன தாலாட்டும் அண்ணன். சிக்க சிக்கல சிக்கல சில்லுக்கு சிக்கல சிக்கல சிங்க சிக்கல. அனபெல்லு பேய் வர்ற